Taste the Daily. Taste the Daily. ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு குட் பேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பெர்ஃபெக்டான மூவின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தல ரசிகர்கள், அதாவது ஏகே அவரோட ரசிகர்கள்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க. ஒரு சில ரசிகர்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு விஷயம், இந்த படம் உண்மையிலே ஆதிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. டேரக்டர் வந்துட்டு ஒரு ரசிகனோட பார்வையில இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்களோ, ஆக்சுவலா அவர் எந்த மாதிரி வந்துட்டு ரசிகர்களை வந்து ரசிகனா இருந்து நம்ம தல ஏகே அவர்களை வந்து ரசிச்சிருக்காரோ அப்படி எல்லாத்தையுமே ஃப்ரேம்ல காமிச்சிருக்காரு. உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்து டைரக்டர் ஆகக்கூடிய நபர்களுக்கு கிடைக்குமோ தெரியல. பட் சூப்பரா அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கதையா வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கவே முடியாது. ஒரு ஒன்லைனர் கதை தான். ஸோ அப்பா பையன் சென்டிமெண்ட் தான். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்த மெயினா வச்சுக்கிட்டாங்க. பட் கதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்துட்டு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஸோ தியேட்டர்ல ரசிகர்களுடைய கொண்டாட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு படத்துலயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மாசா எடுத்துட்டு போறதுல ரொம்ப வந்து செம்ம சூப்பர் ஹீரோவா மாசா கொண்டு காமிக்கிறதுல என்ன ஒரு விஷயமா இருக்குன்னா, கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட அது வந்து ஒரு கிரிஞ்ச் மெட்டீரியலா மாறிடும். ஸோ அப்படி ஒரு கிரிஞ்ச் மெட்டீரியலா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக டைரக்டர் வந்து பார்த்து பார்த்து எந்த இடத்துல எப்படி ஹைப் கொடுக்கணும், திரும்பி அந்த ஆடியன்ஸ் எப்படி சேர்ல உட்கார வைக்கணும், திரும்பி எந்த மொமெண்ட் அவங்க வந்து ஹைலைட்டா மாறுவாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா கதை எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு அப்பா பையன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குடும்பமான ஒரு விஷயம். ஸோ ஒரு குட் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒரு ஆரம்பத்துல ஒரு ஜெயில இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஒரு குட்ன்னு தானே சொல்றாங்க, குட்டா இருக்கும்போது ஒரு மாஸ் காமிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கூட, குட்டா இருக்கிறப்போ கூட, அதாவது நம்ம ஏகே அவர்கள் ஒரு குட் கேரக்டரா இருக்கிறப்ப கூட, ஒரு நல்லவனா ப்ரொஜெக்ட் ஆகிறப்ப கூட ஒரு நல்ல மாசா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். பட் 100% ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா இல்ல, ஒரு 60% ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ அடுத்து பேடா மாறுறாரு ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஃபேமிலிக்காக. ஸோ அந்த மொமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருச்சான்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 80% வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் லாஸ்ட் போர்ஷன் அக்லியா மாறுற அந்த ஒரு மொமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 200% வந்து அந்த படம் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு படம் கொஞ்சம் அப்படி இருக்கும், ஏறும், கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் ஏறும், ஹைப் இருக்கும், மாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் இருந்துச்சுங்க. அங்க இருந்து அந்த படம் வந்துட்டு மேல் நோக்கி வந்து கிளம்புறதுக்கான ஒரு வேகமா இருந்துச்சு. ஸோ அப்போ படம் ஸ்டார்ட் ஆனதா இன்டர்வல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் படம் ஹைப்பா போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ரசிகர்களுடைய கொண்டாட்டம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தியேட்டர்ல இந்த சேர் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கலட்டியே வச்சிடலாம். ஸோ ஏன்னா தேவைப்படாது. எல்லாருமே நின்றுட்டு தான் படம் பார்க்குறாங்க. ஸோ சேர்லாம் கலட்டி வச்சுட்டா கூட இன்னும் ஒரு ஒரு 500 பேர் கூட உள்ள வந்து பார்க்கலாம் போல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான மொமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ இந்த படத்துல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் அவருடைய வெர்சடைல் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அஜித் சாரை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்துல வந்துட்டு உண்மையிலே டைரக்டர் என்ன விஷயம் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு போர்ஷனா காமிக்கிறத விட ஒரு 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 குறும்புத்தனமான ஒரு அஜித், அந்த நம்ம விண்டேஜ்ல பார்த்த அந்த அஜித், வாலி படத்துல பார்த்த அஜித், மங்காத்தா படத்துல பார்த்த அஜித், ஸோ அவர் எல்லாத்தையுமே ஒரு ஒரு போர்ஷனா உள்ள கொண்டு வந்து வைக்கும்போது ஒவ்வொரு விதமா மாறும்போது கூட மக்களுடைய ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரசிக்கிற விதமா இருந்துச்சு. அதை கொண்டு வந்து திணிக்கணுமே அப்படின்றதுக்காக அந்த கேரக்டர்லாம் வந்து டைரக்டர் வந்து திணிக்கல. ஸோ அந்த ஒவ்வொரு கதைக்கும் ஏற்ற மாதிரியும் அந்த கேரக்டரை கொண்டு வந்து உள்ள திணிச்சிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள்லாம் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வேற வேற ரஜினி சாரோடது, விஜய் சாரோடது, சிம்பு சாரோடது, சூர்யா சார், இந்த மாதிரியான அவங்களுடைய ஒரு மூவிஸை எடுத்து கூட அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள கொண்டு வந்து நிறைய படங்கள் பண்ணி பார்த்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சார் தன்னுடைய பழைய விண்டேஜ் படங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை எடுத்துட்டு வந்து இங்க வந்து கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை கதையா உண்மையிலே சூப்பரா கனெக்டும் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக இந்த கேரக்டர் இங்க இருந்துச்சு, எதுக்காக அந்த கேரக்டர் அப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு மொமெண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒரு பாட்சா படத்துல எப்படி யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் மொமெண்ட் வந்துட்டு செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய ஹிட் பாத்தீங்க அப்படின்னா விண்டேஜ்ல இருக்கிற சாங்கை சூப்பரா ரீக்ரியேட் பண்ண நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான். அதை செம்மையா ரீக்ரியேட் பண்ணி செம்மையா அந்த சாங் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப ரசிக்கிற விதமா மாத்தினது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இவங்க தான். ஸோ சிம்ரன் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப குட்டி போர்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் அந்த சின்ன போர்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஒரு மக்கள் மனசுல இன்னும் கூட ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் கூட இந்த மொமெண்ட் வந்து மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஹைலைட்டான மொமெண்ட். ஸோ சிம்ரன் அவங்களோட என்ட்ரில இருந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அவங்க வந்து இதுல ட்ரெய்லர்ல கூட காமிக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ காமிக்காம இருந்துட்டு ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ல இருந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப வேற லெவல்ல ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய ரிவீல்லாம் வந்துட்டு இதுல வைக்காதீங்க, ட்ரெய்லர்லேயே வைக்காதீங்க. படம் சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு ஓடாத படம், ஒரு பெரிய இல்லாத படத்தை வந்து நம்ம ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வச்சு இதெல்லாம் இருக்குன்னு காட்டலாம், ஒரு சாதாரண படத்தை காட்டலாம். பட் இந்த படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல இருக்க நிறைய விஷயங்களை நீங்க வந்து ட்ரெய்லர்ல நீங்க காமிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ட்ரெய்லர்ல பார்க்காம இங்க வந்து பார்த்திருந்தா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சூப்பரான மொமெண்டா இருந்திருக்கும். அதுவும் அந்த சாங் பாத்தீங்க அப்படின்னா நிறைய
விண்டேஜ் சாங் வந்துட்டு உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஃபைட் சீன் கொண்டு வச்சிருப்பாங்க, ஒரு காமெடி சீன்ஸ் கொண்டு வச்சிருப்பாங்க, வில்லனுக்கு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அர்ஜுன் தாஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். அர்ஜுன் தாஸ் அவருடைய போர்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாரு, செமையா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு காமெடியாவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல எத்தனை கேரக்டர் பண்ணியிருக்காரு நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா தெரியும். ஸோ அதுல ஒரு காமெடியான ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் வில்லத்தனமான போர்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டையும் கரெக்டா டிவைட் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். ஸோ இந்த கேரக்டர் வேற, இந்த கேரக்டர் வேறன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அர்ஜுன் தாஸ் வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கெட்டப் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு மக்களுடைய கருத்தா இருந்திருக்கும், என்னுடைய பர்சனல் கருத்தா கூட இருந்துச்சு. பட் மேபி அந்த டைரக்டர் வந்து யோசிக்காம இருக்க மாட்டாரு. அவங்களுக்கும் மேல ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் படத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கும் பெரிய ஒரு வில்லன் ஆழமான ஸ்கோப் கொடுத்தாங்கன்னு கேட்டா இல்ல, அந்த ஸ்கோப் இல்ல. பட் அந்த ஸ்கோப் முழுக்க முழுக்க எதனால அந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஏகே அவர் தான் இந்த படத்துல பெரிய ஹீரோ. அவர் பெரிய, அவருக்கு தாண்டி வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வில்லன் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான வில்லனா இல்ல. ஸோ வில்லன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு இன்னும் சுவாரஸ்யமா போயிருந்திருக்கும். பட் இந்த படம் சுவாரஸ்யமான படமான்னு கேட்டீங்க அப்படின்னா இது சுவாரஸ்யமான படம் கிடையாது. இது வந்து ஒரு கதைக்கான படம் கிடையாது, ஒரு கருத்துக்கான படம் கிடையாது. முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்க்கான படம். ஒரு ஒரு ரஜினி சார எப்படி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்களோ, ஒரு விஜய் சார எப்படி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்களோ, அந்த மாரி ஒரு அஜித் சார எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு கதையா உருவாக்கி, அந்த கொண்டாட்டத்துக்கான ஒரு கதையா தான் வந்துட்டு டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே இந்த படம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸோ த்ரிஷா மேம் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். த்ரிஷா மேம் அவங்களுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்டா இந்த மேம்க்கு இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்க நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம ரொம்ப லைக்கபிளான ஒரு ஒரு நபர் த்ரிஷா மேம்லாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட்டிலான கேரக்டர், ஒரு காமெடி இல்லையே, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காமெடியா கொடுத்துருக்கலாமே. ஏன்னா ஆக்சுவலா படத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா மேம் எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து கோவப்படுவாங்க, அவங்கள ஒரு எரிச்சல் அடைவாங்க. அப்படி ஒரு கேரக்டரா வந்து த்ரிஷா மேம்க்கு இருந்துச்சு. பட் த்ரிஷா மேமோட ஆக்டிங் வைஸ் நமக்கு தெரியும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாங்க வந்து த்ரிஷா மேம் வந்துட்டு இன்னும் நாங்க வந்து நல்ல ஒரு லவ்வபுளா நாங்க எதிர்பார்க்கிறோம், ஆடியன்ஸா இருந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அமைஞ்சிருந்தா அப்படின்னா த்ரிஷா மேமோட கேரக்டர் வந்து இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரு வெற்றிகரமான படம், இந்த ஆண்டுக்கான ஒரு வெற்றிகரமான படம், நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் அடிக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா எல்லாருமே நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உணர்வீங்க. இதோட ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலிஸா, யங்ஸ்டர்ஸா, குழந்தைங்களா அப்படின்னு பார்க்கும்போது தல ரசிகர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். அது வந்துட்டு 2 வயசுல இருந்து 200 வயசானவங்க கூட இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு படம். முக்கியமா இந்த படத்துல தளபதியோட ஒரு டைலாக்க தளபதி பேசி நம்ம பார்த்துருக்கோம். அந்த டைலாக்க தல சொல்லும்போது எவ்வளவு மாசா இருக்கும் தெரியுங்களா? அந்த படத்துல அந்த மூமெண்ட் இருந்துச்சு. அது என்னன்றத நீங்க திரையில போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே பாண்டே. தேங்க்யூ சோ மச்.